ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கிங் கிளாஸோட 27th கிளாஸில் இருக்கோம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஜாம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கேக்கு. வாயில் போட்டோன்னே அப்படியே மெல்ட் ஆகிற சூப்பர் சாஃப்டான ஸ்பாஞ்சியான இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சலிச்சு எடுத்துடலாம். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுனால கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் கேக் வந்து சீக்கிரமாகவும் பேக் ஆகிடும். இப்போ இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நான் 5 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எக் ஒயிட் வந்து பீட் ஆகிட்டு இருக்க டைமில் நான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நான் இங்கே வந்து ஒயிட் வினிகர் தான் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். வினிகர் சேர்க்கறதுனால கேக்கில் வந்து முட்டையோட ஸ்மெல் இருக்காது. கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இந்த கேக்குக்கு மொத்தமாக 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை தேவை. அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை மட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கிறது வந்து எக் யோக்கில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி க்ரீமியாக வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் முட்டை நல்லா பீட் ஆகிடுச்சு. அதை வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக 5 முட்டையோட மஞ்சள் கரு எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இங்கே ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பீட்டரில் பீட் பண்ணுறதுனா கூட பீட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த மீதி இருக்க சர்க்கரை, அதை வந்து சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலும் 1/4 கப் அளவுக்கு பாலும் சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு நான் வந்து விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எல்லோ பீட் பண்ணோம்ல, அந்த பேட்டரில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு நான் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து முட்டையோட வெள்ளைக்கரு சேர்க்கும்போது பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம ஸ்பீடாக கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் எல்லோ கூட சேர்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல முட்டையோட வெள்ளைக்கரு, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓவராக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம்னா ஏர் பபிள்ஸ் இருக்கும் ஒயிட்டில், அது எல்லாமே உடஞ்சி கேக்குக்கு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அதனால் பொறுமையாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக் ஒயிட் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே 8 இன்ச்சு ஸ்கொயர் கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் பேட்டரை ஊற்றி ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனை வந்து நான் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். கேக் வந்து பேக் ஆகிட்டுருக்க டைமில் ஜாம் வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 100 கிராம் அளவுக்கு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜாம் வேணுமோ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்ததாக ஹனி சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹனி சிரப் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா கூல் ஆகட்டும். அடுத்ததாக நம்ம கேக்கை பார்க்கலாம். கேக் வந்து ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ கேக் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு லேயரை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஹனி சிரப், அதை வச்சு இந்த கேக்கை வந்து வெட் பண்ணிக்கிறேன். ஒரு அளவுக்கு வெட் பண்ணால் போதும், ஏன்னா கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஜாமை வந்து இந்த கேக்குக்கு மேலே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
ஜாமை வந்து இந்த கேக்குக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் கேக்கோட சைட்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். அதை வந்து கேக்குக்கு மேலே போட்டுக்கலாம். இப்போ இந்த கேக்கை வந்து பீஸ் போட்டுக்கலாம். கேக்கை கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. கேக் இந்த மாதிரி பீஸ் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். அதில் வந்து கோட் பண்ணிக்கலாம். எல்லா பீசஸுமே நான் வந்து கோட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஜாம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பேக்கரியில் வாங்குற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கேக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த கேக் எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.